சொல்லின் தொகை கொண்டுனதடிப்போருக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரமராமானுஷா இதன் விண்ணப்பமே. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போருக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுஷா. எப்படியெல்லாம் அந்த ராமானுஜருடைய திருநாமம் அன்னிக்க அமுதூரும் என் நாவுக்கே இன்னும்படியாக நம்முடைய நாவில் ஊற வேண்டும் தெரியுமா? சொல்லின் தொகை கொண்டு பல சப்த விசேஷங்கள் ஒன்றாக சேர்ந்து திரண்டு அவற்றினாலே உயர்ந்த பாடல்களினாலேயும் கீர்த்தனங்களினாலேயும் திவ்ய நாமங்களினாலேயும் ராமானுஷா யதிராஜா ராமானுஷா யதிராஜா என்று போற்றி புகழ்ந்து பாட வேண்டுமாம். சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போருக்கு தொண்டு செய்யும் பெரியோர்கள் தாங்கள் படித்ததனுடைய பெருமையே என்ன தெரியுமா? ராமானுஜருடைய புகழ் பாடுவதுதானாம். நல்ல வன்மை பெற்று நல்ல ஞானத்தை பெற்றிருந்தால் கூட அந்த சொற்களின் தொகுதியினாலே சுவாமி ராமானுஜரை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். உனதடிப்போருக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமமெல்லாம். எப்படியெல்லாம் நல்லன்பர்களாக மெய்யன்பர்களாக உன் சிஷ்யர்களுடைய திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறார்களோ அவை அனைத்துமே ஹே ராமானுஷா உன்னுடைய அனுகிரகத்தினாலே எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு. எப்பொழுதுமே இந்த நாவில் அத்தகைய திவ்யமான திருநாமங்கள் உன்னுடைய திருநாமங்கள் ராமானுஜர் யதிராஜர் லக்ஷ்மணமுனி உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் என்னென்ன உண்டோ எத்தனையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே. எம்பெருமானுக்கு எத்தனை சகஸ்ரநாமங்கள் உண்டோ, எப்படி பெயர்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் என்று தேவோ நாம சகஸ்ரவான் என்ற பரமாத்மாவை போற்றுகிறோமோ அது போன்றுத்தான் ராமானுஜரை போற்ற வேண்டுமாம். அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுஷா இது என் விண்ணப்பமே. அல்லும் பகலும் என் ஹிருதயத்தில் என் நாவில் வந்து அமரும்படியாக ஹே ராமானுஷா நீ என்றோ என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும், நீ என்றோ எனக்கு இத்தகையதொரு மாபெரும் பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். மூங்கில் குடியில் பிறந்த திருவரங்கத்தார் என்னும் ஒரு சுவாமி முன்னை வினயகல மூங்கில் குடிய முதல் பொன்னங்கழற்கமல போதிரண்டும் என் சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன். அவர் திருவரங்கத்தில் வாழ்ந்து வருகிறார். பரம்பரையாக திருவரங்க திருக்கோயிலின் சில நிர்வாகங்களை எல்லாம் இந்த திருவரங்கத்தனார் செய்து வருகிறார். பரம்பரையாக இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகங்கள் அவருடைய வசத்தில் இருக்கிறது. சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திற்கு எழுந்தருளின பின்பு பல சீர்திருத்தங்களை செய்து வருகிறார். அப்படி அவர் செய்து வரக்கூடிய சீர்திருத்தங்களில் திருக்கோவிலில் இன்னும் சில ஏற்பாடுகளை நன்கு செவ்வனே செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் சுவாமி ராமானுஜருக்கு உண்டாகிறது. நம்மிடத்தில் சில பொறுப்புகள் இருந்தால் கூட நாம் அதனை எல்லாம் விஷயமறிந்து செய்வதுதானே உண்மை. அப்படித்தானே செய்ய வேண்டும். அல்லது விஷயமறிந்த பெரியோர்கள் திறத்தில் சென்று அடிபணிந்து அவர்களை கேட்டு சுவாமி எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக தெரிந்து கொண்டோம் என்றால் அது மேன்மை அளிக்கும். நாம எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியாது. அதிலும் திருக்கோவில் நிர்வாகம் என்பது சாமானியப்பட்டது இல்லை. சாஸ்திர சம்பிரதாயங்கள் வழுவாமல் அந்த நெறிமுறைகள் மீறாமல் அந்த திருக்கோவிலுடைய கைங்கரியங்கள் நடைபெற வேண்டும். சுவாமி ராமானுஜர் தென்னரங்க செல்வம் அனைத்தையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும். இதற்கு ஒரு வழிமுறை கொண்டு வர வேண்டும், ஒரு பத்ததி. எம்பெருமான் காலையில் விஸ்வரூபம் கண்டருளும் சமயம் முதல் இரவு எம்பெருமான் சயனித்துக் கொள்ளும் வரையிலும் என்னென்ன கைங்கரியங்கள் எப்படி எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன சமயத்தில் உற்சவங்கள் நடைபெற வேண்டும், அந்த உற்சவங்களில் பெருமாளுக்கு எத்தகையதொரு உபச்சாரங்கள் நடைபெற வேண்டும், இதையெல்லாம் பார்த்து 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 செய்ய வேண்டும். விஷயமறிந்த பெரியோர்களுக்குத்தான் இது முடியும்.
ஒரு சிறு சம்பவம், சுவாமி ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். அதனை இப்பொழுது சொல்லுகிறேன், பின்னர் அந்த கதையை நாம் தொடரலாம். அதாவது, ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் ரங்கநாதனை சேவிக்க சென்றிருந்தார். பெருமாளை சேவித்தார். நம்மை போன்றவர்களா பெரியோர்கள்? ஆபாதசூடமனுபூய ஹரிம் ஷயானம், திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும் நின்று நின்று நிதானமாக அனுபவித்து 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 அந்த திருமேனியை பரிந்து பரிந்து எப்படி ஒரு தாயானவள் தான் பெற்றெடுத்ததான குழந்தையை பார்த்து பார்த்து பூரி பெய்து அந்த குழந்தையினுடைய அவயவங்களை அங்கங்களுடைய சௌஷ்டவங்களை எல்லாம் கண்ணார கண்டு கண்டு மகிழ்வெய்துவாளோ அது போன்று தான் பெருமானுடைய திவ்ய திருமேனியை சேவிப்பார்கள் பெரியோர்கள். திருவடியில் இருந்து அந்த பெருமானுடைய திருமேனியை சேவித்துக் கொண்டே வருகிறார். திருமுக மண்டலத்தை சேவித்தார். ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தால் அதில் சற்றே ஏதோ வாடியிருப்பதை போன்று தோன்றியதாம் சுவாமி ராமானுஜருக்கு. அந்த திருமுக மண்டலம் சற்றே வாடியிருப்பதை போன்று ராமானுஜருக்கு தோன்றியது. நமக்குத்தான் ஒன்றுமே தோன்ற மாட்டேன் என்கிறது. பெருமாளுடைய திருமுகம் வாடியிருக்கிறது, சற்றே இந்த இடமெல்லாம் வீங்கி இருப்பதை போன்று தோன்றியது. என்ன ஆயிற்று? ஏன் இப்படி பெருமாள் இதுவரையிலும் நமக்கு இப்படி சேவை சாதித்தது இல்லையே, என்ன நடந்திருக்கும் என்பதாக யோசித்த பொழுது அங்கே முதலியாண்டான் வந்தார். முதலியாண்டானிடத்தில் கேட்டார், சரி இன்றைய தினம் என்ன, ஏன் பெருமானுடைய திருமுக மண்டலம் இப்படி வாடியிருக்கிறது, என்ன நிகழ்ந்தது என்று கேட்க, ஒன்றும் தெரியாது சுவாமி, ஒன்றும் தெரியவில்லையே, அசம்பாவிதமாக எதுவும் நடைபெறவில்லையே. சரி அது போகட்டும், பெருமாளுக்கு இன்று என்ன நிவேதனம் செய்தீர்கள்? உடனே முதலியாண்டார் அருளி செய்தாராம், அதுவா சுவாமி, நான் இன்றைய தினம் வெளியே சென்றிருந்தேன். அங்கே நல்ல நாவல் பழங்கள் விற்று கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய நாவல் பழங்கள் பார்க்கும் பொழுதே ருச்சியாகவும் புஷ்டியாகவும் ரசவத்தாகவும் இருந்தது. நம் பெருமாள் தான் கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயனாயிற்றே, நம் பெருமாள் தான் கண்ணனாயிற்றே, கண்ணனுக்கு மிகவும் பிடிக்குமே என்பதற்காகத்தான் நிறைய கூடை நிறைய நாவல் பழங்களை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தேன் என்றவுடன் ராமானுஜர், என்னது ஒரு கூடை நிறைய நாவல் பழங்களை அமுது செய்ததினாலன்றோ பெருமானுடைய திருமுக மண்டலம் வாடிவிட்டது? குழந்தை குழந்தை என்று சொல்லுகிறாயே, அந்த குழந்தைக்கு இது ஒப்புக்கொள்ளாதா என்பதாக பார்க்க வேண்டாமா? இவ்வளவு கூடை நிறையவா பெருமானுக்கு நாவல் பழங்களை நிவேதனம் செய்தது? சரி, அதற்கப்புறம் ஏதாவது சிகிச்சை? ஒன்றுமில்லை சுவாமி, என்ன செய்வது? அப்பொழுது அங்கே சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர் கருடவாகன பண்டிதர் என்பவர் எழுந்தொழி இருந்தார். அவர் சிறந்த வைத்தியராம். அவர் அந்த கருடவாகன பண்டிதரிடத்தில் கேட்டார், அது பெருமாளுக்கு இன்றைய தினம் நிறைய நாவல் பழங்களை நிவேதனம் செய்திருக்கிறார்கள், அதனால் அவருடைய முகம் வீங்கி விட்டது போல இருக்கிறது, வாடிவிட்டது போல இருக்கிறது, பண்டிதரே இதற்கு என்ன சிகிச்சை என்று கேட்டவுடன் கருடவாகன பண்டிதர், சுவாமி இதற்கு உடனடியாக ஒரே ஒரு சிகிச்சை தான், நிறைய துத்தியோதனத்தை பெருமானுக்கு அமுது செய்ய வேண்டும். இவ்வளவு நாவல் பழங்களை அவன் சாப்பிட்டதற்கு நிறைய துத்தியோதனத்தை அவனுக்கு அமுது செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். அதன் பின்னர் கருடவாகன பண்டிதருடன் நன்கு ஆலோசித்து பெருமாள் தினந்தோறும் பல பிரசாரங்களை தடிகைகளை அமுது செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திருமேனிக்கு எந்த விதமான வாட்டமும் வந்துவிடக்கூடாது. ஆகையால் இது முதற்கொண்டு தன்வந்தரி சன்னதியில் இருந்து பெருமாளுக்கு தினந்தோறும் கஷாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்னும் ஒரு தீர்மானத்தை, ஒரு சட்ட திட்டத்தை சுவாமி ராமானுஜர் ஏற்படுத்தினாராம். விக்கிரகம் தானே, நம்முடைய வார்த்தையில் சொல்வது என்றால் ஐடல், ஒரு விக்கிரகம், அவ்வளவுதான் நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் ராமானுஜர் பார்த்த பார்வையே வேறு. இவன் சாதாரண பொம்மை அல்ல, சாதாரண விக்கிரகம் இல்லை, சாட்சாத் பெரிய பெருமாள் நம்பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து சாகேதபுரி எனப்படக்கூடியதான அந்த வைகுண்ட கஷேத்திரத்திலிருந்து பிரம்மலோகம், சூரிய மண்டலம், பின்னர் அயோத்தி என்று இப்பொழுது இங்கே திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான் என்றால் சதீவ பிரியபர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம். தன் மீது காதல் கொண்டிருக்கும் கணவனை மனைவி எப்படி அன்புடன் நோக்குவாளோ, பல நாட்கள் தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளையின் மீது தாய்க்கு எத்தகையதொரு பரிவு உண்டாகுமோ, அதுபோன்று தான் அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் எம்பெருமான்களை நாம் சேவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ராமானுஜ வைபவம் கேட்கும் பொழுது, ஆஹா, ராமானுஜர் இப்படி செய்தாரா, அப்படி செய்தாரா, எப்பேற்பட்ட மகாத்மா என்று அவரை கொண்டாட தோன்றுகிற நமக்கு அதே பக்தி பாவத்துடன் எம்பெருமானை சேவிக்க தோன்றுகிறதோ, அல்லது சேவிக்கும் போது நமக்கு இந்த பாவசுத்தி உண்டாகிறதோ? இல்லையே.
அது வர வேண்டும். அதுதான் ராமானுஜ வைபவத்தினுடைய உண்மையான வெற்றி. பெருமான் நாவல் பழங்களை அதிகமாக அமுது செய்தான். அதனாலே அவனுடைய கண்ணப்பிரதேசங்கள் வீங்கிவிட்டன. தன்வந்திரி அவர்தானே சரி, அவரா வைத்தியராயிற்றே. அந்த வைத்தியருடைய சன்னதியில் இருந்து பெருமாள் தினந்தோறும் கஷாயம் அமுது செய்ய வேண்டும், துத்தியோதனம் அமுது செய்ய வேண்டும் என்பதாக ஒரு நியமம், ஒரு சட்டத்திட்டம் சுவாமி ராமானுஜராலே செயல்படுத்தப்பட்டது. இவையெல்லாம் திருக்கோவில் நிர்வாகத்தை தான் பரிபூர்ணமாக பெற்றால் தான் நடைபெறும் என்பதை ராமானுஜர் முழுவதும் உணர்ந்திருந்தார். ஆனால் அந்த திருக்கோவில் நிர்வாகம் அவரிடத்தில் முழுவதுமாக ஒப்படைக்கப்படவில்லை. இப்போது நாம் பார்த்தோமே திருவரங்கத்தனார், அந்த சுவாமி அவர் திருக்கோயிலை நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். ராமானுஜருடைய திருவுள்ளத்தை நன்கு புரிந்து கொள்ளாததினாலே இவருடைய காரியங்கள் அனைத்தும் செவ்வனே செய்வதற்கு அந்த சுவாமி சற்றே தடங்கல்களை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? நாம் பொது நலமாக ஒரு மாபெரும் காரியத்தை உத்தேசித்து செய்கிறோம். ஆனால் அதனை புரிந்து கொள்ளாமல் இப்படி தடங்கல்கள் உண்டாகின்றனவே, இவரை எப்படியாவது வசப்படுத்த வேண்டும், இவரை எப்படியாவது நல்வழிப்படுத்தி நம்முடைய அபிப்பிராயத்தை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதாக சுவாமி ராமானுஜர் தீர்மானித்தார். அதற்கு உரியதொரு காலமும் வைத்தது. ராமானுஜருக்கு உற்ற துணையாக எப்பொழுதும் உடனிருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் தன் ஆச்சாரியருடைய நியமனத்தை தலைமேற்கொண்டு அற்புதமாக பூர்த்தி செய்து வைத்தார். அதனை தொடர்ந்து பார்க்கலாம்.